மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் மாநில, மாவட்ட, நகரம், ஒன்றியம், பேரூராட்சி, கிளைக்கழகம், வார்டு, பகுதி பொறுப்பாளர்களுக்கும், சகல அணிகளின் நிர்வாகிகளுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், மாவட்ட செயலாளர்களுக்கும், தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும், எங்களை வழி நடத்தும் வழிகாட்டி தமிழ்நாட்டின் நாளைய தீர்ப்பு வெற்றி தலைவர் தளபதி அவர்களுக்கும் வெற்றி வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ளன. இந்த முக்கியமான நேரத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மக்கள் நமது தலைவரை ஒரு அரசியல்வாதியாக மட்டுமல்ல, ஒரு அண்ணனாக, தம்பியாக பார்க்கிறார்கள். தலைவர் இந்த மக்களை வாக்குகளாக இல்லை, தன் வாழ்க்கையாக பார்க்கிறார். இப்படி ஒரு தலைவர் உலகத்தில் யாருக்கும் கிடைக்க மாட்டார்கள். செய்திகள் சொல்லுகிறார்கள், தலைவர் தளபதி தமிழகத்தில் சாலை வளம் வந்தார் என்று ஒரு சிறிய மாற்றம். தலைவர் தமிழகத்தில் சாலை வளம் வரவில்லை, தமிழகம்தான் தளபதியோடு வலம் வருகிறது. நாம் பரப்புரை தொடங்கிய நேரம் ஒரு அலை உருவானது. ஒவ்வொரு ஊருக்கும் தலைவர் வந்து போதெல்லாம் அந்த அலை பரவியது. கன்னியாகுமரி முதல் சென்னை வரை அந்த அலைதான் அடிக்கிறது. இந்த மக்கள் எழுச்சி இன்னும் சில தினங்களில் மாபெரும் சுனாமியாக வரப்போகிறது. தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே மாற்றப்போகிறது. நிர்வாகிகள், வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள், கழக உறுப்பினர்கள் மற்றும் நம் மீது அன்பு கொண்டுள்ள நண்பர்கள் என அனைவரையும் இப்போது கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். காலை மாலை என இரு வேளைகளிலும் உங்கள் பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் மீண்டும் மீண்டும் நேரில் செல்லுங்கள். நம் சொந்தங்களாகிய மக்களிடம் நமது தளபதியின் திட்டங்களை எடுத்து சொல்லுங்கள். நிர்வாகிகள் அனைவரும் வேட்பாளர்களுக்கு தோள் கொடுத்து முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அனைவரையும் அரவணைத்து ஒரு குடும்பமாக தேர்தல் பணியாற்றுங்கள். ஒரு தலைமுறைக்கான மாபெரும் மாற்றத்தை உருவாக்கும் போர் என்பதை மக்களிடம் விளக்குங்கள். உங்கள் உழைப்பு தான் நம் வெற்றியை தீர்மானிக்கும். ஜனநாயகத்தை காக்கவும், உண்மையான மக்களாட்சியை அமைக்கவும், ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரு வெற்றி பேரணியாக ஒன்றிணைவோம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்த மாதம் இந்த தேதியில் தலைவர் தமிழக முதலமைச்சராக அமர வேண்டும். அதற்கு உங்களுடைய எல்லோருடைய உழைப்பும், பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் இருக்கிறது. ஆகவே எல்லோரும் நன்றாக உழைத்து எல்லோரையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.